வணக்கம் உறவுகளை. கனடாவுக்கு விருந்தினர் விசாவில் செல்கின்ற இலங்கை தமிழர்களுடைய எண்ணிக்கை, அதாவது யாழ்ப்பாண தமிழர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் சரிவடைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. 2023 2024 முதற் பகுதியில் பெருந்தொகையான இலங்கையர்கள் கனடாவுக்கு விருந்தினர் விசாவில் சென்றிருந்தார்கள். ஆனாலும் சமீப காலமாக வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த விசிட்டர் விசாவில் செல்பவர்கள் எண்ணிக்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் விருந்தினர் விசா தொடர்பாக எந்தவித மாற்றமும் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனாலும் ஏற்கனவே கனடா சென்றவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களின் அடிப்படையிலேயே புதிதாக செல்கின்ற தமிழர்கள் அச்சப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஏற்கனவே போனவைக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, வாடகை வீடுகள், இடங்கள், தங்குற இடங்களை பெற்றுக்கொள்வதில் இருக்கிற பிரச்சனைகள், பட் அங்கேருந்து கொண்டு சரிவரான்னு சொல்லி லண்டனுக்கு வேறு இடங்களுக்கு எல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படியெல்லாம் போகிறதால இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள், அடுத்தது என்ன செய்யலாம், இப்போ கனடாவுக்கு போயிடலான்னு சொல்லி சொன்னால் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தண்டி கொண்டிருக்கிறார்கள். பல கோடிகளை செலவழித்து கனடா சென்ற தமிழர்கள் அங்கு வாழ முடியாது அப்படின்ற உணர்ந்த நிலையில் சில பேர் இலங்கை கூட திரும்பியும் வந்திருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் தமிழர்களை ஓரளவுக்கு யோசிக்க வச்சிருக்கிறது. உண்மையில நல்ல விஷயம் தான். ஆனால் இதை பார்த்து இலங்கை அரசாங்கம் அழுது ஒன்றுக்கும் நினைக்கிறேன். காரணம், இவன் கொஞ்சம் பேர் போனாலும் ஒரு அந்நிய செலவாணியாக காசு இட்டிக்கொள்ளலாம். இல்லை திடீரென திருந்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அது அவங்களுக்கு தான் பாவம். ஆனால் எங்கள் எண்ணங்கள் அப்படி சும்மா இருக்க மாட்டாங்க. வேறு எங்கேயாவது போகிறதுக்கு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி லண்டன், பிரான்ஸ், சுவிஸ் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எங்கே போகிறோம், இதுவெல்லாம் தான் நாடு. பார்க்கலாம். நன்றி.